உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் சிம்மம் ராசியின் சித்திரை மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். வைத்திய செலவுகள் ஏற்பட்டாலும் அவற்றை சமாளிப்பதில் பிரச்சனை ஏதும் இருக்க வாய்ப்பில்லை. லாபஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால் எதிர்பாராத பணவரவிற்கு சாத்தியக்கூறு உள்ளது. அஷ்டமஸ்தானமாகிய மீனராசியில் சனி செவ்வாய் கூட்டுச் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் உஷ்ண சம்பந்தமான உபாதிகள் ஏற்படக்கூடும். அதன் காரணமாக மருத்துவ செலவுகள் ஏற்படும். பெண் அல்லது பிள்ளை திருமண வயதில் இருந்தால் நல்ல வரன் அமைந்து திருமணமும் நடைபெறும். மணமான தம்பதியினருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். உத்தியோகம். வேலை பார்க்கும் இடத்தில் பணிச்சுமை சக்திக்கு மீறியதாகவே இருப்பினும் அதற்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். பலருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். தற்போது நடைபெறும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருந்தால் பதவி உயர்வு கிடைப்பதற்கும் நல்ல சாத்தியக்கூறு உள்ளது. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் சிம்மராசி அன்பர்களுக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம். சொந்த தொழில் புரிய வேண்டுமென்ற ஆர்வம் இருப்பவர்களுக்கு அந்த ஆசை இப்போது நிறைவேறும். வங்கிகளின் நிதியுதவி அதிக முயற்சியின்றி கிடைக்கும். தசாபுக்திகள் சாதகமாக இருந்தால் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் உருவாகும். அதன் காரணமாக புதிய தொடர்புகளும் கூட்டு ஒப்பந்தமும் ஏற்படும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். கலைத்துறையினர். பல மாதங்களாக புதிய வாய்ப்புகள் ஏதும் கிடைக்காமல் அவதிப்பட்டு வந்த உங்களுக்கு உற்சாகமூட்டும் மாதமே இந்த சித்திரை மாதம். வாய்ப்புகளும் வருமானமும் உற்சாகத்தை அளிக்கும். மக்களிடையே உங்களது செல்வாக்கு உயரும். அரசியல் துறையினர். கட்சியில் செல்வாக்கும் ஆதரவும் அதிகரிக்கும். பல நன்மைகள் உங்களுக்காக இந்த மாதம் காத்துள்ளதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன. மாணவியர். பாடங்களில் மனம் தீவிரமாக ஈடுபடும். கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் ஓங்கும். வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில ஆர்வம் இருந்தால் அதற்கான உதவிகள் எளிதில் கிடைக்கும். விவசாயத்துறையினர். நல்ல விளைச்சலும் லாபமும் கிடைக்கும். விவசாய வசதிகள் எளிதில் கிடைக்கும். பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற கிரகநிலைகள் அனுகூலமாக அமைந்துள்ளன. பெண்மணிகள். எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் ஈடேறும். திருமணத்திற்காக காத்துள்ள பெண்களுக்கு நல்ல வரன் அமையும். வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்களுக்கு நல்ல நிறுவனத்தில் மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்கும். சந்திராஷ்ம தினங்கள். சித்திரை 2 காலை முதல் 4 பிற்பகல் வரை, மீண்டும் 29 மாலை முதல் 31 இரவு வரை. பரிகாரம். சனி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.